திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் அத்துறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் திடீர் என்று தங்களுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்வுகள் அவர்களுக்குள் வருகிறது, பெருத்த சோகம் வருகிறது. எதிர்பார்க்க முடியாத விபத்துக்கள், கொடூரமான சம்பவங்கள், ஏமாறுதல், இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன் வருது அப்படி என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் மனிதர்களிடத்தில் வேண்ட விரும்பத்தகாத சில குணங்கள் அவர்களிடத்தில் இருக்குது. அந்த குணங்களை எல்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. அதாவது சில நல்ல பழக்க வழக்கங்கள், சில நல்ல கொள்கைகள், நல்ல குணங்கள், இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நிறைய கேட்கணும், நிறைய கடைப்பிடிக்கணும். பார்த்தா மாத்திரம் பத்தாது, கேட்டால் மாத்திரம் பத்தாது, வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். நம்ம பிள்ளைகளையே நம்ம சரியாக வளர்க்கணும். பிள்ளைகளை சரியாக வளர்க்கலைன்னா அதுகளுக்கு செல்லம் கொடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே நல்ல பழம் தரக்கூடிய பூக்குற மரமாக இல்லாமல் அவங்க ஒரு காலத்தில் முள்ளு செடியாக மாறிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகை உறவுகள் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது என்ன 3 வகை உறவுகள்? அது உடன்பாட்டு சிந்தைகள், அதாவது உடன்பாட்டு, அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் மக்கள்கிட்ட இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. எதிர்மறையான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள், பிறருடைய மானங்கள், அவமானங்கள், பிறருடைய செக்ஸு, பிறருடைய குறைகள், இவைகள் தான் மனிதனுக்கு ரொம்ப பிடிக்குது. அது சரியாக வராதில்ல. அதை யார் சொல்கிறது, யார் திருத்துறது? யாராவது ஒருத்தராவது திருத்தணும் இல்லையா? நான் திருத்த வரவில்லை, சொல்ல வருகிறேன், ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காதவங்க சற்று கடந்து போகலாம். அதற்காக என்னை காயப்படுத்தி விட்டு தான் போகணும் என்றால் அதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன். பாராட்டுக்களை விட காயப்படுத்துதல் ஒருவரை வெகு சீக்கிரமாக சாய்ச்சிவிடும். அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை என்றால், உலகத்தில் பிரபஞ்சம் யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் நன்மை தர வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அதை நீங்கள் தடுத்தீங்கனாலே போதும். அதுதான் அது காயப்படுத்துதல், வக்கிரமான குணங்கள். பிறர் நன்றாக பேர் புகழோடு நல்ல விஷயம் சொன்னால் சில பேர்கள் கெட்டவர்களாக இருந்து கெட்டு தொலைய வேண்டியவர்கள், அவர்கள் கூட திருந்தட்டுமே என்று பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும். தண்ணீரில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா தண்ணீர் தன்னோட வச்சுக்காது, உயிரோட்டமுள்ள விஷயத்தை தூக்கி வெளியே போடும். அப்போயாவது அவன் எதையாவது பிடிச்சி மேலே வரணும். அதனால் நீங்கள் மாத்திரம் கெட்டு போகலை, உங்கள் வயதுக்கு தக்கபடி பின்னால் வரக்கூடிய சந்ததி இருக்குது, அதை விதைச்சிட்டு போகிறீங்க. அதனால் உடன்பாட்டு சிந்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 வகை உறவுகள் இருக்குது. அது என்ன 3 வகை உறவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று குறிச்சிக்கலாம், எல்லாருமே குறிச்சிக்கலாம். உங்கள் வீடுகளில் எழுதி போடலாம், ஏதோ ஒரு போட்டோவெல்லாம் போடுறீங்க, எழுதலாம். நமக்கு ஊக்கம் தரும் உடன்பாட்டு உறவுகள், நமக்கு ஊக்கம் தரும் உடன்பாட்டு உறவுகள். அந்த உறவுகள் அது யார் வேணாலும் இருக்கலாம். நண்பர்களாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக கூட இருக்கலாம், நம்ம அம்மா இருக்கலாம், நம்ம சித்தி சித்தப்பா, நம்மளுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட ஒரு விஷயம் சொன்னால் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். பாசிட்டிவ் எனர்ஜிஸ் விச் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ் அப்படிங்கிறதா அதனுடைய ஆங்கில மொழி. பாசிட்டிவ் எனர்ஜிஸ் விச் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ். அந்த ஊக்கம் தரும் உடன்பாட்டு உறவுகளோடு நீங்கள் போய் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குஷியாக இருக்கும். ஒரு 10 நாள் டூரு, இல்லைன்னா ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஒரு சென்னைக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயாவது பாம்பே போகிறீங்க, இல்லை பெங்களூர் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை விட நல்ல குணமும் நல்ல பண்புகளும் உள்ளவர்கள்ட்ட போய் நீங்கள் 3 நாள் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல பழக்கம்லாம் தெரியும். நீங்கள் 8 மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க. எழுச்சி ரொம்ப பரபரப்பாக அவங்க ஒவ்வொருத்தர் எக்ஸசைஸ் பண்ணுவார், பல்லு விளக்குவார், ஹோம் ஒர்க் பண்ணுவார், ஸ்டடி பண்ணுவார், ஃபோன் போட்டு பேசுவார், திட்டமிடுதல், இப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களோட நீங்கள் உடன்பாட்டு சிந்தைகள் அதை நீங்கள் கற்றுக்கொண்டு வரலாம். அதனால் எப்பொழுதுமே அந்த காலத்தில் நம்ம குடும்பத்திலிருந்து இன்னொரு விருந்துக்கு ஒரு குடும்பத்துக்கு போவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை போவாங்க. ஏன், கல்யாணம் முடித்தவங்க கூட பொண்ணு மாப்பிள்ள ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்திங்கன்னா பாலும் பழம் சாப்பிட்றங்கிற பேரில் அவங்க நிறைய பேர்களில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்துக்கு போவாங்க.
அப்படி போகும்போது அந்த குடும்பத்தில் விருந்துங்கிற பேரில் ஒரு நாள் இருப்பாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சில இலைமறைவு காய்மறைவாக அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட கவனிப்பாங்க. அந்த மனைவி, அந்த வீட்டு அந்த அம்மா தன் கணவனாற்ற எப்படி நடந்து கொள்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வீட்டு குழந்தைங்க எப்படி ஒரு விருந்தால் வந்தால் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த வீட்டினுடைய சுற்றுப்புற சூழல், வாழ்க்கை முறை, உணவு தயாரிப்பு முறை, படுக்கையை எப்படி வச்சுக்கிறது, சுற்றிலும் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருந்திருக்கு. ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்றைக்கி ஹனிமூன்கிற பேரில் எல்லாரும் நம்ம தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் சிலர்கள்ட்ட நல்ல உத்தமர்களை நாம் போய் பார்க்கணும், அவங்ககிட்ட சிநேகம் வைத்து கொள்ளணும். எனக்கு தெரிய ஒரு வியாபார நிறுவனத்து முதலாளி, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பசங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்தை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் போய் அதே மாதிரி நிறுவனம் இல்லை, அது மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளியை போய் நட்பு ரீதியாக போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நெளிவு சிலிவுலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃபைன் மார்னிங் அவங்க நிறுவனத்திலேயே அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறார் அவங்க அப்பா இறப்புக்கு பிறகு. அவர் செய்த தவறுகள்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவரை வெளியேற்றிடுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களிடத்தில் உள்ள குற்றங்கள் குறைகள் வெளியேற வேண்டும், பாவகர்மா அதெல்லாம் வெளியேறணும் அப்படின்னா நல்லவர்களை நாம் சேர்ந்திருக்கணும். அதுவும் பாசிட்டிவாக வாழ்க்கையில் ரொம்ப உயர்வான சிந்தனை. அப்படிலாம் இருக்காங்களா, பழக முடியுமா அப்படின்னா முயற்சி செய்தால் கண்டிப்பாக பழக முடியும். 2வது உறவு, நம்முடைய உயர்வு தாழ்வை அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்ம கண்டுகொள்ளாத ஒரு நடுநிலை உறவுகள், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய உயர்வு தாழ்வு, சில பேர் பார்த்தீங்கன்னா உயர்வாக இருந்தால் அது சொல்லுவான், தாழ்வாக இருந்தால் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். சில உறவுகள் இருக்கும், நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நீ என்னமோ பெரிய யோக்கியமாட்ட பேசுகிற, ஒரு காலத்தில் நீ இப்படியெல்லாம் தப்பு பண்ணுவேன்னு திரண்ட அப்படின்னு நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நிறைய பேர்ட்ட இருக்குது. சில பேர் பாராட்டவும் செய்வான், சில பேர் நம்ம குற்றத்தையும் சொல்லுவான், தாழ்வையும் சொல்லுவான். அப்படி இல்லாமல் அது கண்டுகொள்ளாத ஒரு உறவுகளாக நமக்கு இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி ஆன ஒரு உறவுகள் இருக்கணும். அதையும் நம்ம தான் தேடிக்கொள்ளணும். இவர்கள் சொந்த பந்தங்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம், ஜாதியில் தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவும் இருக்கலாம், உயர்த்தப்பட்ட ஜாதியாகவும் இருக்கலாம். இதை நான் சொல்கிறது கூட வெக்கப்படுறேன். ஏன்னா நிறைய பேர்கள் ஜாதி குறித்து குலம் குறித்து இழிவாக பேசி நல்லவங்கிட்ட பக்கத்தில் வாழ்ந்து கூட நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியாமல் போயிடும். எவ்வளோ விஷயம், எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது ஒரு விஷயம். இதுதான் அதாவது நேச்சுரல் எனர்ஜிஸ் தட் நெய்தர் ஹெல்ப் நார் டிஸ்டர்பன்ஸ். இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். நேச்சுரல் எனர்ஜிஸ் தட் நெய்தர் ஹெல்ப் நார் டிஸ்டர்பன்ஸ். அதனால் இந்த மாதிரியான உறவுகள் அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் 3வது உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், விடாமல் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எதிர்மறை உறவுகள். சில பேர் பார்த்தீங்கன்னா விடாமல் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எதிர்மறை உறவுகள். தயவு செய்து அப்படி ஒரு வாடகை வீடு உங்களுக்கு அமையுதா, வீட்டை காலி பண்ணிடுங்க. சொந்த வீடு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உறவுகள் இருக்கத்தான் செய்வாங்க. பக்கத்தில் உள்ளவர்கள் மீது அவ்வளவு சீக்கிரத்தில் வராது. அவரவர்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடமோ 4ஆம் இடமோ சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? சனி இருந்தால் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால் உயர்ந்தால் அவர்களுக்கு பிடிக்காது, நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு நம்ம போய் என்ன முட்டிக்க முடியும்? அதனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் நம்மள்கிட்ட இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மாதிரி ஒரு இடைஞ்சல் இருக்காது. குப்பை அள்ளி நம்ம வாசலில் கோர்த்து விட்டு போயிடுவான், சாக்கடையை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் போட்டு போவான், வீமுக்குனே கொண்டுட்டு வந்து ஒரு 4 பேர் கொண்டாந்து வண்டியை கொண்டாந்து நம்ம வீட்டு வாசலில் கொண்டாந்து நிறுத்துவான், காரை கொண்டாந்து குறுக்க நிறுத்தி வச்சுக்குவான். இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க நமக்கு சொர்க்கம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்கன்னா, அது சொர்க்கத்தை இங்கே தான் பார்க்க முடியும், நரகம்னா இங்கே தான் பார்க்க முடியும். நீங்கள் பிறர் மனம் கொடும் செயல்களை செய்தாலோ, சிந்தித்தாலோ, பேசினாலோ, வார்த்தைகளால் காயப்படுத்தினாலோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. உங்களுக்கு யார் இதெல்லாம் போய் சொல்ல போகிறா? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ நமக்கு வருமானம் வருது, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு நல்ல தொழிலில் உட்காந்துட்டோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது, திமிரில்
யாரையோ இடைஞ்சல் பண்ணுறோம். சில பேர்னாலெல்லாம் அடுத்தவனை கொடுமைப்படுத்தாமல் வாழ முடியாது. அதனால் நெகட்டிவ் எனர்ஜிஸ் விச் வில் ஆல்வேஸ் டிஸ்டர்ப் அஸ். நெகட்டிவ் எனர்ஜிஸ் விச் வில் ஆல்வேஸ் டிஸ்டர்ப் அஸ் அப்படிங்கிறது விடாமல் நம்ம எவனா ஒருத்தையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்காக என்ன சாமி செய்யலாம் அப்படின்னா கடந்து போகணும் தான், வேறு வழி இல்லை. சகிப்புத்தன்மை. யாரெல்லாம் உங்களை திட்டுறான், அவதூறு பேசுகிறான், உங்களுக்கு வர வேண்டிய வேலையை தீர்க்கிறான் இருக்காங்க. இன்னும் கிராமத்தில் இருக்காங்க, டவுனில் இருக்காங்க. டவுனில் பெரிய நகரத்தில் அப்படி இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன நகரத்துலலாம் அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவன் உண்டு, அவன் துருத்தி உண்டுன்னு ஊதிக்கிட்டு போக தெரியாது அவனை. அதாவது எப்படின்னு கேட்டால் ஒருத்தனுக்கு இடைஞ்சல் கொடுக்குறான்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்கும் போது அவன் என்ன செய்யறான், எவனையாவது பிரச்சனை கொடுக்குறான். ஒரே குடும்பத்தில் இப்படி எல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒரே குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இதே வேலை தான். வாழ பிடிக்காதவர்கள் இவர்கள் தான் நரகாசுரர்கள், இவர்கள் தான் சூரன். இவர்கள்லாம் முந்தி தனித்தனியாக இருந்தாங்க. அசுரர்கள் தனி, தேவர்கள் தனி இருந்தார்கள். அதற்கு அப்புறம் மேலு இப்போ ரெண்டும் கலந்துட்டாங்க. அதனால் அசுரர்கள் தேவர்களும் கலந்து கொண்டார்கள். அவங்களாம் எங்கேயுமே போகலை. அவங்களாம் ரேஷன் கார்டில் பேர்களோடு நம்ம தெருவில் கிராமத்தில் நமக்கு இதாக இருக்குது. எவனா ஒருத்தர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பயன் தர்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டால் அவனை எப்படியாவது கொத்தி காயப்படுத்தணும். ஆமாம், சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிதல் குறைவு மாதிரிலாம் இடைஞ்சல் நிறைய வரும். அதனால தான் யாருமே சமுதாயத்தில் நல்லது சொல்ல யாரும் வர்றதில்லை. எனக்கு வர இம்சைகள்லாம் ஓவரான இம்சைகள். அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அப்படி தான் அவன் என்னை காயப்படுத்தி தான் சந்தோஷப்பட்டு போட்டுமே. ஏதோ ஒரு வகையில் நான் சந்தோஷம் தரக்கூடியவனாக இருக்கிறேனே. ஆமாம், இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை குறித்து வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை செதுக்கிக்குங்க. யாருக்கிட்டையும் சம்மந்தம் இல்லாமல் பேசாதீர்கள். உங்கள் 3 வகை உறவுகள், இந்த உறவுகளை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ பழகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். யாரை அடுத்தாலும் பாராட்டுங்கள். அவன் தப்பு செஞ்சால் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு அப்படின்னு வாழ்த்தினீர்கள் என்றால் உங்களை பற்றிய ஆராய்ச்சி, உங்களை பற்றிய விஷயங்கள் வெளியே தெரியாது. மொத்தத்தில் நாம் ஒரு ஜோக்கராக இருந்துவிட்டு போய் விடுவோம். வேறு வழி இல்லை. இடம் மாற்ற முடியலை, வீடு மாற்ற முடியலைன்னா இந்த மாதிரி உள்ள உறவுகள், 3 துஷ்ட உறவுகள் இருந்தால் கண்டிப்பாக நாம் சந்திப்பவர்களையெல்லாம் பாராட்ட வேண்டும். பாராட்டினால் நம் மீது அவர்களுடைய தீய பார்வை நுழையாது. அந்த பார்வையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சூரி சிவம் 100கணக்கான சேனலில் உள்ளே இருக்க பார்த்து